வணக்கம். மீண்டும் ஒரு முறை எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் சரி, இல்லை எனி கைண்ட் ஆஃப் மாஸ் மீடியாவை திரும்பினாலும் அதிமுகவை துக்கம் விசாரிக்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு இந்த நிலைமை, இபிஎஸ் அதிமுகவை ஒரு பள்ளத்தை நோக்கி, ஒரு தோல்வி முகத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும். எந்த ஒரு சேனல், அது டிவியா இருக்கட்டும், இல்லை பிரிண்டட் மீடியா நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட பேசுறவங்க எல்லாமே ஏடிஎம்கேவை துக்கம் விசாரிக்கிற மாதிரி தான் டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. உண்மையிலுமே ஏடிஎம்கேக்கு அந்த நிலைமையா? கண்டிப்பா நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த 2-3 எபிசோடுகள் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏடிஎம்கேவோட ஆக்சுவலா உள்ள என்ன பிரச்சனை, சமீபத்துல இதை அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம மற்றவங்களோட வீடியோஸையோ நியூஸ் சேனலையோ இல்ல பிரிண்டட் மீடியால வர்ற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு மட்டும் நம்ம உண்மை நம்பி பேசிட முடியாது. கலை யதார்த்தம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பர்சனலா நானும் என்னோட நண்பரும் 2 மீட்டிங்கை அட்டன் பண்ணவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லி டிராவல் பண்ணோம். ஏன்னா சமீபத்தில் அதிமுக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மாவட்ட வாரியாக சென்று ஒரு குழு அமைச்சு கருத்து கேட்போம், அந்த கூட்டம் கண்டக்ட் பண்றதா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 2 மாவட்டத்தை நாங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள்ட்ட ஃப்ரீயா ஒரு டீ கடை வாசல நின்று பேசுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒன்று திருச்சி, இன்னொன்னு சேலம். ஸோ அவங்க அந்த நிர்வாகிகள் தே ஆர் வெரி கிளியர். அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது, என்ன பண்ணா இதை சரி பண்ணலாங்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கிளியரான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்கள்ட்ட தெளிவா வச்சிருக்காங்க. அவங்க முதலாவதா சொல்ற விஷயம் நமக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் நம்ம இதை பத்தி ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தைய வீடியோல அது சம்பந்தமான தகவலை நம்ம தெளிவா சொல்லியிருப்போம், டேட்டாவோட சொல்லியிருப்போம். என்னன்னா, 3வது முறையாக 2011-16 ஃபர்ஸ்ட் டேர்ம் 16ல அம்மையார் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மறைகிறாங்க. இபிஎஸ் அவர்கள் 2017 வாக்குல சிஎம் ஆகிறாரு. ஸோ 2017 இருந்து 21 ஒரு டேர்ம், அந்த 16-21க்கான டேர்ம் அதை கம்ப்ளீட் பண்றாங்க. 10 ஆண்டுகள் முடியுது. அடுத்த 5 ஆண்டுகளும் கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கதா அந்த நபர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணே நம்ம ஆரம்பத்திலே அந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். அதிமுகவோட இன்னைக்கான நிலைமைக்கு காரணம் 21 எலெக்ஷனோட பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. திரு அமித்ஷா அவர்கள் டிடிவியோட மட்டும்தான் கூட்டணி கேட்கிறாரு. ஒரு 15 சீட்டு தான் கேட்கிறாரு. அந்த 15 சீட்டை நம்ம கொடுத்திருந்தா நமக்கு இன்னைக்கு 40 சீட்டு லாபம் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கை சொன்னப்பதான் நம்ம எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா, அதோட அபிஷியல் சைட்ஸ்ல போயிட்டு நம்ம இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம ஒரு அப்டேட் போட்டிருப்போம், ஒரு டேட்டா போட்டிருப்போம். என்னன்னா, எங்கெங்கெல்லாம் ஓட் டிஃபரன்ஸ் 2021 எலெக்ஷன்ல அதிமுக பெற்ற ஓட்டுக்கும் டிஎம்கே பெற்ற ஓட்டுக்கும் எவ்வளவு ஓட் ஷேர் டிஃபரண்ட் இருந்துச்சு, தொகுதி வாரியாக எந்த தொகுதியில 10,000க்கும் கீழே கம்மியாகவும், 5,000க்கு கம்மியாகவும், 1000க்கும் கம்மியாகவும், 500ங்கிற மார்ஜின்ல எல்லாம் தொகுதியை அதிமுக கூட்டணி லூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவருக்கு ஒரு பெரிய விஷன், அடுத்த டேர்ம் நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு விஷன் இல்லாம கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் தலைமையின் மேல் அவருக்கே நம்பிக்கையின்மை தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எங்க மத்தவங்களை உள்ள இணைச்சுக்கிட்டா நம்மளோட இருப்புக்கு கேள்விக்குறி ஆயிருமோங்கிற ஒரு அவநம்பிக்கை. அப்ப இவர் அந்த நம்பிக்கையை கேடஸ் மேல இவரும் வைக்கல, கேடஸுக்கு இவங்களுக்கும் கொடுக்கல. முக்கியமான காரணம் 40 தொகுதி, அதுவும் எஸ்பெஷலி சென்ட்ரல் அண்ட் சம் நார்தன் ஏரியால ரொம்ப மார்ஜினல் ஓட்ல தான் டிஎம்கே வின் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் அந்த ஒரு 40 ஆல்ரெடி பிளஸ் ஏடிஎம்கேல இருக்க ஒரு 70 சீட்னா கிளீன் மெஜாரிட்டி, இன்னொரு டேர்ம் கண்டினியூ பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவில் நடக்கிற குழப்பங்கள் எல்லாம் திமுகவில் நடந்தேறியது. பட் இது அவர் செய்த முதல் தவறுன்னு சொல்லி அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண தொண்டர் நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரீயா எக்ஸ்பிளைன் பண்ண. அவர் பெரிய கட்சி பொறுப்பெல்லாம் கூட கிடையாது. பட் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்ன, இந்த கட்சி சாமானியனுக்கான கட்சி, யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் தலைமையை நோக்கி அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகார மையமான பல பதவிகள் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அதிமுக இருக்க பல தொண்டர்களுக்கு இன்னமும் இருக்கு. பட் அதை மோட்டிவேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு தலைவர் திரு இபிஎஸ் அதை பண்றாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பண்ணலாம். இது அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம சொல்லல, அந்த கட்சியை சேர்ந்த தொண்டரே சொல்றாரு. இப்படி அவர் நம்ம கிட்ட இதே மாதிரியான கருத்தை நம்ம சேலம்லயும் நமக்கு கிடைக்குது, திருச்சியிலையும் கிடைக்குது. இதை கேட்டு நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்பதான் ஹிந்துல 2021 எலெக்ஷன் அப்ப ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மோர் தேன் அ பொலிட்டீஷியன், லெஸ் தேன் அ லீடர். அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு தலைவரான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு தலைவருக்கான தகுதி மாற்று சிந்தனைகள், மாற்று கருத்து இருந்தாலும் அவங்கள இணைச்சு எப்படி பயணிக்க முடியும், அந்த திறமை, நம்பிக்கை தலைவருக்கு வேணும். தொண்டர்களை நம்பணும், தொண்டர்களோட இணைஞ்சு பயணிக்கணும். இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு 5 ஆண்டு ஸ்பேஸ்ங்கிறது கண்டிப்பா அவருக்கு ஓய்வு கிடையாது. அவரோட கட்சி தொண்டர்களோட சந்திச்சு இணைஞ்சி அடிமட்ட தொண்டனை நேரடியா சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த 5 வருஷம். ஆனா இதை அவர் பயன்படுத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கவில்லை.